குட் ஈவினிங் டு ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். முன்னாடி சொன்ன மாதிரி மார்ச் 5 இந்த கிளாஸ் முடிஞ்சு ஸ்டூடெண்ட்டை டிஸ்கஷன் பண்ணலேருந்து அடுத்து உங்களுக்கு சொல்ல வர விஷயம் நல்லா கேட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு பொதுவாக வந்து பயாலஜி ஸ்டூடெண்ட்டுக்கு அடுத்து வரக்கூடியது இது வந்து என்னென்னா கெமிஸ்ட்ரி வந்து என்னென்னா 11 மார்ச் 11 வந்து அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. மார்ச் 11 ஸ்டார்ட் ஆகுது. அதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறோம்னா 6th டேட்டு 6லேருந்து 8 வரைக்கும் 6லேருந்து 8 வரைக்கும் எப்படி படிக்கணும்னு பிளான் போட்டிருக்கோம். உங்களுக்கு ஏன்னா நிறைய கன்ஃபியூஷனில் இருப்பேன், அதுக்காக தான் இந்த விஷயத்தை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு 6th டேட்டு 6லேருந்து 8 வரைக்கும் எப்படி பிளான் பண்ணி கொடுத்துருக்கோன்னு நல்லா பார்த்துக்க. மேக்ஸு மார்னிங் 6 to 8 இது டைம். ஓகே, 6 to 8 வந்து ஃபஸ்ட்டு டே ப்ரிப்பரேஷனில் வந்து 10th சாப்டர் 12th சாப்டரில் எனக்கு தெரியும் ட்ரூத் டேபிள் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் அதில் ஃபஸ்ட்டு வந்து இருக்கிறது வந்து 12.1ல் நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குது. தெளிவாக பார்க்கணும், பார்த்துட்டேன்ட்டு அப்படி போகக்கூடாது. அதனால் ஒரு நாளைக்கு அந்த 2 ஹவர்ஸுக்குள்ளே அந்த ஒரு சாப்டர் மட்டும் தெரிஞ்சாலும் தெளிவாக ப்ரிப்பரேஷன் ஃபிங்கர் டிப்ஸில் எப்போ கேட்டாலும் தெரிகிற மாதிரி அந்த 2 ஹவர்ஸ் மட்டும் அதை ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு உள்ளது அடுத்து ஒவ்வொரு விஷயமா சொல்லிடுறேன். 6 to 8 அடுத்து ஃபிசிக்ஸு 10 to 12 10th சாப்டர். இதை வந்து இப்போ என்னோடய ஓல்டு ஸ்டூடெண்ட் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க இது எப்படி படிக்கணும் பண்ணணுன்னு. அடுத்து நெக்ஸ்ட்டு பயாலஜி வந்து அதே டைமிங் வந்து 2 to 4. இதெல்லாம் டைமிங் 2 to 4. இந்த டயத்தில் படிக்கணும். 6 to 8 அடுத்து 2 ஹவர்ஸ் கேப்பு 10 to 12 அடுத்து 2 ஹவர்ஸ் கேப்பு 2 to 4. அடுத்து நெக்ஸ்ட்டு கெமிஸ்ட்ரி. ஏன்னா கெமிஸ்ட்ரி எக்ஸாம் தான் எழுதுற, அது 6 to 11:30. இந்த 11:30ங்கிறது நான் கண்டினியூவாக உங்களை படிக்க சொல்லலை. இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் 6 to 11:30 ஃபஸ்ட்டு டே ப்ரிப்பரேஷனுக்கு 2 லெசன் மட்டும் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் ஒவ்வொரு லெசன் மட்டும் 2 ஹவர்ஸில் ஒவ்வொரு லெசன் மட்டும் பார்த்துக்கணும். அடுத்து நெக்ஸ்ட்டு இதில் இருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு டே ப்ரிப்பரேஷனில் 2. ஓகே, அடுத்து என்னோட நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை சொல்லுவாங்க. ஓகே, அப்படியே சார் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நீங்கள் பிளான் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து படிக்கிறது கொஞ்சம் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் சார் சொன்ன மாதிரியே மேக்ஸில் ஸ்டார்ட் பண்ணிங்க. நீங்கள் வந்து 6 to 8 முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபிசிக்ஸில் என்ன டாபிக் இருக்குன்னா இன்சுலேட்டர்ஸ், கண்டக்டர்ஸ் அண்ட் இட்ஸ் டைப்ஸ். அது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஜெனர் எஃபெக்ட், எல்இடி, ஃபோட்டோ டயோட், சோலார் செல்ஸ், டிரான்சிஸ்டர்ஸ் அண்ட் ஆஸ் ஆசிலேட்டர்ஸ், லாஜிக்கல் இன்புட்ஸ், பூலியன் எக்வேஷன்ஸ், types of modulation, bandwidth, types of wave propagation, fiber optics, radar and applications. இதில் சில டாபிக்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். என்னென்னா நம்ம காலேஜ் படிக்கிறப்பையும் இதெல்லாம் நிறைய டாபிக்ஸ் வந்து சிலதெல்லாம் யூஸ் ஆகும். நீங்கள் இதுவே ஏதாச்சும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஏதாச்சும் ஃபர்தர் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறீங்கன்னா அதுவும் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். அடுத்து வந்து பயாலஜி வந்து இப்போதைக்கு 4th யூனிட்டில் வந்து RH ஃபேக்டர், டவுன் சிண்ட்ரோம் அண்ட் Page's syndrome, ABO blood groups, color blindness, karyotyping, symbols used in pedigree analysis. ஓகே, இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டான டாபிக், படிக்கவும் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். அதுக்கடுத்து வந்து கெமிஸ்ட்ரியில் வந்து ப்ரிப்பரேஷன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாகவே ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ப்ரிப்பரேஷன் ஆஃப் டெஃப்லான், நைலான், டேக்ரான், பேக்லைட், பூனாயன், அப்புறம் ஃபாஸ்ஃபோலிபிட்ஸ், ஆன்டாசிட்ஸ், அனஸ்தெட்டிக்ஸ், ஆனகானிக்ஸ் ட்ரக்ஸ். இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியான டாபிக்ஸ். ஆனால் நல்லா படித்தா கொஞ்சம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பற்றி ஃபர்தர் நல்லா டீட்டெயிலாக வந்து எங்கள் சார் வந்து ஹெல்ப் பண்ணும். அப்புறம் அதே மாதிரி வந்து இந்த சாப்டர் 5 கெமிஸ்ட்ரியில் வந்து இந்த சில கொஸ்டின்ஸ், புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். 16, 18, 19, 24, 14, 15. அது போக சில இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னென்னா கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி, அப்ளிகேஷன் ஆஃப் VBT, வேலன்ஸ் பாண்ட் தியரி அண்ட் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ். இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ். இதை பற்றி எங்கள் சார் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக எல்லாமே சொல்லுவார். இது வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் இப்போ பேசுகிறவங்க எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல் ஆனதை தான் திரும்பவும் ரிசல்ட் பண்ணி இது வரைக்கும் கண்டினியூ ஆனதுனால தான் இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொன்னோம். திரும்பவும் 1 more டைம் சொல்லிட்டேன்,
மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 12th சாப்டர் மட்டும் தரவாக இருக்கும்னு சொல்லி அசால்ட்டாக இருக்காதீங்க. ஒவ்வொரு நாளைக்கும் அந்த டயத்துக்குள்ளே அந்த சாப்டர் மட்டும் தெளிவு பண்ணி ஒரு மாடுலேஷனுக்கு டெஸ்ட்டுக்கு முடிச்சு கரெக்டாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி 10 to 12 ஃபிசிக்ஸு அது தரவாக இருக்கணும். நான் என்ன சொல்கிறேன்னா, இது மட்டும் நான் சொல்லலை, இதுதான் வரும்னு நான் சொல்லலை. நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வேணும். நம்மளை முதல்ல பாதுகாத்துக்கணும். அதனால ஃபஸ்ட்டு இதை ப்ராக்டிஸ் பண்ணி தெளிவாக வச்சுக்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் அனதர் ஓரலாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் கெமிஸ்ட்ரியும் இது பயாலஜி இது மட்டும் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கோம். அதை தெளிவு பண்ணிவிட்டு அடுத்தது எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. அன்றைக்கி அந்த ஒரு சாப்டர் மட்டும். இதெல்லாம் ஒவ்வொரு சாப்டர் மட்டும். கெமிஸ்ட்ரி மட்டும் 6 to 11:30. இது எல்லாமே March 6க்கு உள்ள ப்ராக்டிஸ். அடுத்து நெக்ஸ்ட் டே இன்னைக்கு ஸ்டூடெண்ட்டை சொல்லிட்டு தான் இதை சொல்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட் டே டுமாரோ ஈவினிங் இதை பற்றி அடுத்த நாள் உள்ள ப்ராக்டிஸ்க்கு செகண்ட் டே ப்ராக்டிஸ்க்கு அடுத்து சொல்லுவேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.